கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு வார்த்தை, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம கெட்டு போகிறதற்கு பல வழிகளை சொல்கிறதற்கு பல மனுஷங்க இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம மேலே அக்கறை உள்ள தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எதற்காக நமக்கு ஆலோசனை சொல்லுவார்னா, நான் நடக்க வேண்டிய வழியிலே. உண்மைதான்ப்பா. வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் யார்கிட்ட கேட்பாங்க அப்படின்னா, தாவீது ராஜா கூட நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டு. உண்மைதான்ப்பா. உங்களோட வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போனா நம்மளோட வழி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். வழி அப்படின்னா நம்ம போகிற பாதை இல்லை, நம்மளோட வாழ்க்கை, நம்ம யோசிக்கிற யோசனைகள், நம்ம செய்கிற செயல்கள், நம்மளோட நம்மளோட செய்கை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க போது நம்மளோட யோசனை உறுதிப்படும் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோமோ, எந்த காரியத்துக்கு உங்களுக்கு ஆலோசனை வேணுமோ, படிப்பு காரியமாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை எதிர்காலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு இதில் ஆலோசனை சொல்லுங்கப்பா, நான் இதை என்ன பண்ணணும், இதை எப்படி செய்யணும் அப்படின்னு மனுஷங்கிட்ட கேட்காதீங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யும்போது ஆண்டவர், மனுஷங்கிட்ட கேட்டால் மனுஷங்க அதில் உள்ள நன்மையை மாத்திரம்தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுப்பா. ஆண்டவருக்கு நம்மளோட எதிர்காலமும் தெரியும், நிகழ்காலம், இறந்த காலம் கூட தெரியும். அதனால் ஆண்டவர் அதில் உள்ள அந்த எப்படி அதை செய்யணும், அதை செஞ்சால் என்னென்னலாம் ஆசீர்வாதம் வரும், அதை செஞ்சால் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட தெளிவாய் உணர்த்துகிற தேவன். அதனால தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்கள் என் மேலே கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, அப்பா நான் இன்றைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எனக்கு உணர்த்தி என்னை நடத்துங்க, நான் என்னை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. நிச்சயமாய் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையினால் அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் வரும். காட் பிளஸ் யூ. ஆமென்.